தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பரபரப்பை ஏற்படுத்தினது ஜனநாயகனுடைய திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜனநாயகன் திரைப்படத்தை போய் திரையரங்கில் உட்காந்து பார்த்த மந்திரிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்மார்கள் எல்லாரும் நீலி கண்ணீர் வடித்தது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அப்படி என்னப்பா ஜனநாயகன் திரைப்படத்தில் இருக்கு? எல்லாரும் உட்காந்து அழுகிற அளவுக்கு அந்த படத்தில் அப்படி என்னத்தை விஜய் அவர்கள் காட்டியிருக்காரு? சிவாஜி கணேசன் அளவுக்கு நடித்து மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து அள வச்சிட்டாரா? இல்லை எம்ஜிஆர் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் புரட்சிகரமாக நடிச்சுட்டு சிந்தனையை தூண்டி விட்டுட்டாரா? டெல்லியில் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்களே, அந்த போராட்டத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றி ஒரு பக்கம் எழுந்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்தை ரகசியமாக விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா பார்த்து ரசித்தார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஒரு காணொளி ஒன்று காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் சங்கீதா அவர்கள் மாஸ்க் போட்டுட்டு இனோவா கார்ல இருந்து இறங்கி திரையரங்குகள்ல இருந்து போகிற மாதிரி காட்சிகள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. உண்மையிலேயே சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை, அதுவும் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை நேரில் போய் பார்த்தாங்களா? நிறைய தாவேகாவுடைய தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் அவங்களுக்கும் மனசில் இருக்கத்தானே செய்யும். நம்ம அண்ணாவை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கிற நமக்கே அண்ணாவோட கடைசி படத்தை நேரில் பார்க்கணுன்னு தோணும் போது, அவங்க அண்ணாவோடைய கிட்டத்தட்ட 25 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அண்ணாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அவங்க என்னதான் விஜயை வந்து டிவோர்ஸ் கேட்டு பிரிஞ்சு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா கூட விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ்ந்த அந்த ஒரு விஷயம் எப்படி அவங்கள சும்மா இருக்க விடும்? கடைசி படம் நம்மளும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சங்கீதா அவர்கள் வந்திருக்காங்க. விஜயை பிரியணும் அப்படின்னு நினைக்கிற சங்கீதாவே விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போய் பார்க்குறாங்க அப்படின்னா, மக்களாகிய நீங்கள் எல்லாரும் நம்ம விஜயண்ணாவுடைய திரைப்படத்தை திரையரங்கில் வந்து பார்க்கணும் அப்படின்னு இந்த தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் சங்கீதா போய் விஜய் திரைப்படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பழைய வீடியோவை வெட்டி ஒட்டி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. டேய், என்னடா பித்தலாட்டம் இது? விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் விஜய் அவர்களுக்கு கடைசி திரைப்படம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அங்க தியேட்டர்ல படம் பார்த்துட்டு அழுகிறவங்கெல்லாம் ஏன் அழுகிறாங்கன்னா, அந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லிட்டாங்க, அந்த கருத்து வந்து எங்களை பாதிச்சிருச்சு. அன்பே சிவம் திரைப்படத்துல கமலஹாசன் அவர்கள் கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் சொல்லுவார். ஒருத்தனை வெட்டணும்னு வந்துட்டு கொல்லணும்னு வந்துட்டு அவங்கிட்டயே மன்னிப்பு கேட்டுட்டு போற மனசு இருக்கு தெரியுமா, அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டு புல்லரிச்சு போய் நிறைய பேர் அன்பே சிவம் படம் பார்த்துட்டு ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் அன்பே சிவமாகும் அப்படின்னு கண்ணில் கண்ணீர் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் அப்படி கண்ணீர் விட்டுட்டு வர்ற மாதிரி எந்த காட்சியும் கிடையாது. வெறும் கிரிஞ்சு தான் மனுஷன் பண்ணி வச்சிருப்பாப்ல. அதை பார்த்து எதுக்குடா அழுகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தது. உண்மையிலேயே இந்த எம்எல்ஏக்கள், இந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் உட்கார்ந்து அழுகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய இந்த திரை பயணத்தை கடைசி 2-3 நிமிடம் தொகுப்பா போட்டு விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் நடிக்க போகிறதில்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆஸ்கர் அவார்டுகள் வைத்திருக்கார், ஒரு 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வச்சுருக்கார், ஒரு 15 ஸ்டேட் அவார்டு வச்சுருக்கார். எப்படிப்பட்ட ஒரு நடிகனை இந்த தமிழ் சினிமாவும் இந்த உலக சினிமாவும் மிஸ் பண்ண போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் காமெடி பண்ணது. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் நடித்த 69 திரைப்படங்களுடைய தொகுப்பை போட்டு விஜய் வந்து இதுக்கப்புறம் வரமாட்டார், திரையில் தோன்ற மாட்டார் அப்படின்னு காட்டினதும் இருக்கிற எல்லாருக்கும் கண்ணீர் வந்து முட்டிக்கிட்டு வந்துருச்சான்.
அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒவ்வொருத்தரும் அப்படின்னு அழுகிறத பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் சிரிப்பு வருது அப்படின்னா, கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனப்ப கிட்டத்தட்ட 41 பேர் துள்ள துடிக்க உயிரிழந்தாங்க. குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட. அன்னைக்கு இந்த தாவேகா அமைச்சர்கள், தாவேகா எம்எல்ஏக்கள் கண்ணீர் விட்டுருந்தாங்கன்னா, கதறி அழுதுருந்தாங்கன்னா, ஒரு உயிர் போயிருச்சியா, பாவம் கண்ணீர் சிந்துறாங்கய்யா அப்படின்னு நம்ம நினச்சி வருத்தப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு ஒரு திமுகவுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அதை இந்த தாவேகா கும்பல் ட்ரோல் பண்ணுச்சு. என்னதான் நமக்கு திமுக மேலே மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், இத்தனை பேர் செத்துட்டானே அப்படின்னு ஒரு அமைச்சர் அழும்போது அன்னைக்கு உதாசீனப்படுத்தி பேசினாங்க. அன்னைக்கு அதை ட்ரோல் பண்ணாங்க, கேவலமாக பேசினாங்க. இன்னைக்கு ஒரு திரைப்படத்துக்காக, விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுக்காக உட்காந்து இப்படி திரையரங்கில் கண்ணீர் வடிக்கிறீங்களே, இதை பார்க்கும்போது நாங்கள் ஏன் நடிப்புன்னு நினைக்கக்கூடாது? கரூரில் 41 பேர் செத்தப்ப வராத கண்ணீர், குழந்தை, பிஞ்சு குழந்தை, 4 எரும மாட்டு தடிமாட்டு பயலுக மரக்கிளை ஒடிஞ்சு ஒரு குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தையுடைய குடல் சரிஞ்சு கொடூரமாக ஒரு குழந்தை உயிரிழக்குது. இதெல்லாம் கேட்டு பார்த்து கண்ணீர் வடிக்காத இந்த தாவேகா கும்பல் கரூரில் 41 பேர் செத்தப்ப எல்லாரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்படி ஓடி ஒளிஞ்ச கும்பல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட மக்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்காத கும்பல் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துக்கு உட்காந்து நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் டெல்லியில் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம போராடி நம்மளுடைய உரிமையை மீட்கிறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு மாணவர்கள் ஆங்காங்கே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம போராடியே ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் உக்காந்து இப்படி கண்ணீர் வடித்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீட்டுக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் முக்கியம் இல்லை. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் முக்கியம் இல்லை. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படம் அவருக்கு கடைசி திரைப்படம். அவருக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் அப்படிங்கிறத தமிழக மக்கள் கொடுக்கணும். அந்த ப்ராப்பர் சென்ட் ஆஃபை கொடுக்கறதுக்கு தமிழக மக்கள் தியேட்டரை நோக்கி படையெடுக்கணும் அப்படின்னு இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இது ஒரு டாஸ்க் போல இருக்கு. நீங்கள்லாம் தியேட்டருக்கு போறீங்க, உட்காடுறீங்க, கடைசியாக கிளைமேக்ஸில் அழுகிறீங்க. நாங்கள் அங்கங்கே கேமரா ஆங்கிளில் ஷாட் வச்சு அதை நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம், இருக்கிற நியூஸ் சேனலில் ஒளிபரப்புகிறோம். அப்படி என்னடா ஜனநாயகன் திரைப்படத்தில் இருக்கு? எல்லாரும் உட்காந்து அழுகிறாங்க, நம்மளும் போய் குடும்பத்தோடு உட்காந்து அழுதுட்டு வருவோம் அப்படின்னு மக்கள் தியேட்டருக்கு வரணும். அதான உங்களுடைய எண்ணம்? இந்த கண்ணீர் சிந்தக்கூடிய அமைச்சர்கள் மக்களுக்காக கண்ணீர் சிந்தினா அதை நம்ம வரவேற்கலாம், ஆதரிக்கலாம். ஆனால் ஒரு நடிகனுடைய திரைப்படம் கடைசி திரைப்படம் அப்படின்றதுக்காக தியேட்டரில் உட்காந்து எல்லாரும் அழுகிறாங்க அப்படின்னா இந்த அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக ஆக்கப்பட்ட நபர்கள்லாம் யாரு? இவங்கெல்லாம் உண்மையிலேயே தகுதியான நபர்கள் தானா? போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்த நபர்களை, பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவர்களை, கட் அவுட் வைத்த நபர்களை, பாலாபிஷேகம் பண்ண நபர்களை, பாலாபிஷேகம் அப்படிங்கிறப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பாலாபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரத்த அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு உயிரோடு இருக்கிற சேவலை கொண்டு போய் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வச்சு அந்த சேவலோட கழுத்தை கரன்னு அறுத்து அந்த இரத்தத்தால் விஜய் அவர்களுடைய முகத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில், ரசிக வெறியில் ஒரு உயிரை கொண்டு இப்படி ஒரு காரியத்தை ஒருத்தனால செய்ய முடியுமா? செய்கிறாங்க.
ஒரு விஜய் ரசிகனா உனக்கு ஜனநாயகன் வந்து விஜயுடைய கடைசி திரைப்படம் அப்படிங்கிறது உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல் நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் டெல்லியில் 1 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஸ்பார்க்கை நம்ம யூஸ் பண்ணி தமிழகத்திற்கும் நம்ம வந்து நிரந்தரமாக நீட்டில் இருந்து விலக்கு பெறலாம் அப்படின்னு மாணவர்கள் யோசித்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த போராட்டத்தை நீர்த்து போக வைக்கிறதுக்காக ஒரு டைவர்ஷனுக்காக இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை விட உண்மையிலே கேவலமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பையலாம் தியேட்டர் வாசல்ல நின்றுக்கிட்டு அப்படியே அழுவுறான், விஜயோட கடைசி திரைப்படம், இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், விஜய் வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுக்கணும் அழுதுகிட்டு இருக்கான். டேய் ஒன்னும் சொல்லவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற லெவல், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கலங்க வச்சுட்டாரு தளபதி. முடியல சத்தியமா. திரும்ப எங்களுக்கு வந்து தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நடிக்கணும். ஒரு நடிகனுடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுக்காக உங்களுடைய கண்ணீரை வந்து நீங்கள் வீணடிக்கிறீங்க, நீங்கள் உட்காந்து அதுக்காக அழுகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரசிக வெறி ஊறி போய் இந்த திரை மோகம் அப்படிங்கிறது உங்கள் கண்ணை மறைச்சு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எத்தனை வருஷமாக கண்ணை மூடி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்ணாடியை பார்த்து விஜய் ரசிகர்கள், விஜயோட கடைசி படம் அப்படின்னு அதை பார்த்து அழுகக்கூடிய நபர்கள் அவங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான நேரம் இது. ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு மாணவர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை முதல் காட்சி பார்த்துறணும் அப்படின்னு பிளாக்லையாவது டிக்கெட் வாங்கிட்டு போய் அந்த படத்தை பார்த்து கடைசியாக விஜய் அவர்கள் வந்து 69 படத்தில் நடித்த ஒட்டுமொத்த 2 நிமிஷ தொகுப்பையும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஜனநாயகமா இல்லை ஜனநாயகனா? உண்மையிலேயே மாணவர்களுடைய எதிர்காலத்தை ஜனநாயகத்தை காப்பாற்றணுமா இல்லை விஜய் நடிப்பில் வெளிவந்த ஜனநாயகனை காப்பாற்றணுமா அப்படிங்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.